சைவ உலகத்துல மன்னர்கள் தான் ஆச்சாரியார்களை வணங்கியிருக்காங்க, மன்னர்கள் தான் நாயன்மாரை பணிஞ்சிருக்காங்க. எந்த நாயன்மாரும் மன்னரை பணிஞ்சதா வரலாறு கிடையவே கிடையாது. இந்த காலம் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். குங்குளிய கலையர் வரலாறுல பார்த்தா அந்த மன்னன் வந்து வணங்குவார் குங்குளிய கலையரை திருப்பனந்தாள்ல சாமியை நிமிர்த்தியதற்காக. அந்த மன்னர் யார் தெரியுமா? மங்கையர்க்கரசியாருடைய அப்பா. மண்டலாம் நிகழ மன்னனாய் மன்னு மணிமுடி சோழந்தன் மகளாம் என்று தேவாரம் சொல்லுது. அந்த ராஜா வந்து குங்குளிய கலையரை வணங்குறார். என்ன சொல்லி? விண்பையில் புறங்கள் வேவ வைலீக தேரில் மேரு தென்சிலை குனிய நின்றார் சென்னிலை காணச் செய்தீர். மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடிகர் அல்லால் பரிந்தினேர் காணவல்லார். நல்ல கவனிங்கோ. தண்டியடிகளை திருவாரூர் மன்னர் வணங்கினார், நம்பியார திருவாரூர் மன்னர் வணங்கினார், நாமரசர சோழ மன்னர் வணங்கினார், திருஞான சம்பந்தரை எல்லா மன்னரும் வணங்கினார். இந்த காலம் அப்ப அருள் இல்லைன்னு தெரியுது. அருள் இருந்தா தானே வலியினால் அரசு ஒதுங்கும். அப்ப நாமெல்லாம் சரியா தவம் பண்ணலன்னு தெரியும். ஆச்சாரியார்கள் திருவடிகளை அனவரதம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அருள் வலிமை பெறலாம்.